ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா நிறுத்தக்குறிகளை தான் பார்க்கணும். அரைப்புள்ளி ஒரு எழுவாய் பல பயணிகளிலே கொண்டு முடியும் போது தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். இது நம்ம கேட்டிருந்தாங்களே ஃப்ரெண்ட்ஸ். ஒப்புமைப்படுத்தலை இணைத்து காட்டும் இடத்தில் இதனை கூட்டு கிளவிய புணர்வாக்கியம் என்பார் தேவினையை பாவனார். அதே மாதிரி மாறுபட்ட நிலைகளை இணைத்து காட்டும் இடத்தில் இதனை மறுப்பு கிளவிய புணர்வாக்கியம் என்பார் தேவினையை பாவனார். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எது வரும்னா அரைப்புள்ளி வரும். ஏனென்றால் என சொல்லுக்கு முன் வந்து அரைப்புள்ளி வந்து வரும். சொற்பொருள் கூறும் இடத்து ஒரு தொகுப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட விவரங்களை கொண்டிருக்கும் போது அரைப்புள்ளி வந்து வரும். 6 பாயிண்ட் கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கார் புள்ளி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றை குறித்து தொகையாகவோ சுருக்கமாகவோ முதலில் கூறி பிறகு விரிவாக கூறும்போது முக்கார் புள்ளி வந்து வரும். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை வந்து விளக்கும் எடுத்து முக்கார் புள்ளி வரும். இந்த கொஸ்டின் நமக்கு கேட்ட கொஸ்டின் தான். நூற்பகுதியை குறிக்கும் இடத்து விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது இங்கெல்லாம் வந்து முக்கார் புள்ளி வந்து வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவரை அவருடைய செயல்பாட்டோடு அல்லது செயல்பாட்டுக்கு உரியதோடு தொடர்புபடுத்த உள்தலைப்பு அமைந்திருக்கும் போது ஒரு வாக்கியத்தின் கருத்து மற்றொரு வாக்கியத்தில் சற்று விரிவாக கூறப்படும் போது இரு வாக்கியங்களுக்கு இடையில் நாளிதழ் தலைப்பு செய்திகளை இடத்தையும் நிகழ்ச்சியையும் தொடர்புபடுத்தும் போது நாளிதழ் தலைப்பு செய்திகளின் தலைப்பை முதன்மைப்படுத்தி கூறும்போது வரையறையே அல்லது விளக்கத்தை கூறும் சொற்களை அடுத்து வந்து வரும். கூற்றை அறிமுகப்படுத்தும் போது கடிதங்கள் எழுதும்போது முற்றுப்புள்ளி எங்கெங்கே வரும்? வாக்கியத்தின் முடிவில், பட்டியலின் இறுதியில், மேற்கோள் குறி பெற்று வரும். வாக்கியத்தின் இறுதியில் மேற்கோள் குறிக்கு முன் தலைப்பின் இறுதியில் வந்து வரும். முகவரியின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். தேதியின் இறுதியில் ஒரு வாக்கியத்தில் பிறை அடைப்பிற்குள் செய்திகள் வந்தால் பிறை அடைப்பிற்கு முன் வந்து வரும். புள்ளி எங்கெங்கே போடணும்? சுருக்க குறியீடாக உள்ள எழுத்தை அடுத்து. சுருக்க குறியீடாக உள்ள எழுத்தை அடுத்து விகுதிகள் சேர்க்கப்படும் போது சொற்சுருக்கங்களுக்கு பின் தலைப்பெழுத்தை அடுத்து நேரத்தை குறிப்பிடும் இடத்திலும் வரிசைக்கு பயன்படுத்தும் எண் அல்லது எழுத்தை அடுத்து. இல்லை, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.